இல்ல அண்ணி இசை ஏதோ சொல்லணும்னு சொன்னால அத சொல்லட்டுமே. அத்த ஏய் அடிபட்டு வந்திருக்கிறது நானு, நீங்களும் அடிபட்டு வந்திருக்கீங்க. எனக்கு தான் வலிக்குது, உங்களுக்கு வலிக்குது. என்ன இசை நீ இங்கே நின்னுகிட்டு இருக்க? வா நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வலிக்குது. இசை கூட்டு போமா. இசை அவனை ரூம்க்கு கூட்டிட்டு போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். டே விஷால், இன்னும் 1 மாசத்துக்கு நீ பைக் பக்கமே போக கூடாது சொல்லிட்டேன். ஆமா, 1 மாசத்துக்கு என் பைக்கே தொட மாட்டேன். ஏன் இசை யோசிக்கிற? கால் வலிக்குது. வா ரெஸ்ட் எடுப்போம். வா பொறுமையா கூட்டு போமா. பாத்து பத்திரம். ஐயோ, நீ இந்த வீட்ல இல்லனா நான் அனாதை தானே. இப்படி எல்லாம் பேசாத விஷால். நான் பேசுவேன் இசை, நான் பேசுவேன். இது பாரு இசை, என் அன்பை எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல இசை. இது என் வீடு தான். சின்ன வயசுல இருந்து நான் பிறந்து வளர்ந்த வீடு தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் எனக்கு தெரியும். ஆனா நீ இல்லாத இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மூச்செல்லாம் திணறுது இசை. இசை இங்க பாரு, இங்க பாரு, எனக்கு நீ வேணும். நீயும் நானும் இதே வீட்ல உனக்கு பிடிச்ச உன் அத்தையோட நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதான் இசை, ஒரு 6 நாள்ல உன்னை மாத்திர மாட்டேனாங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த பொய்யவே சொன்னேன். நீ இல்லாம என் லைஃப் எவ்வளவு எம்டியா இருக்கும்னு இந்த கொஞ்ச நேரத்துல என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது இசை. ஐ லவ் யூ இசை. நான் இப்ப என்ன பண்ணணும் விஷால்? நீ சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? இசை, நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். உன் அம்மாவோட மனசுல இருந்தோ இந்த வீட்ல இருந்தோ வெளியில போகாம இருக்க என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் இசை. நீ என்னோட பொறுப்பு, என்ன நம்பு. விஷால், நீ என்ன சொல்றியோ நான் அதை கேக்குறேன். போதுமா? இருங்க. யாழினி, அவர் ஏன் முறைக்கிற? நான் சொன்னதுனாலதான் அவர் மாப்பிள்ளை போட்டோவா வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மா, என்னம்மா மறுபடியும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா, டாக்டர்மா, இந்த முறை உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி தேடி தேடி மாப்பிள்ளைங்க போட்டோ கொண்டு வந்திருக்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. மா, இங்க பாருமா, இது அமெரிக்கால செட்டிலான இன்ஜினியர் மாப்பிள்ளை. இது பாரு, இது அமெரிக்காலேயே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற டாக்டர். இந்த போட்டோ இருக்க பாருங்களேன். இவங்க வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏய் மாமா, மா சொல்றது கேளுமா. அம்மா, அம்மா, அம்மா கொஞ்சம் நில்லுமா, நான் சொல்றது கேளுமா. இந்த மாப்பிள்ளை ஒரு பிசினஸ் மேன், இவரு ஜென்டில்மேன். இவர்கிட்ட 7 டாபர்மேன் இருக்கு. நாய் பிரியருமா? அப்பா, பிசினஸ்மேன், ஜென்டில்மேன், டாபர்மேன், அவ்வளவுதானே? இன்னும் ஏதாவது இருக்கா? இருக்காங்கம்மா. சூப்பர் மேன் இருக்காரு, ஸ்பைடர் மேன் இருக்காரு, இன்னும் பல விதமான மேன்லாம் இருக்காங்கம்மா. எந்த மேனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, விடுங்க. அம்மாடி, அம்மாடி, உன் ஆசை, பேஷன் எல்லாம் புரியுதுமா. ஆனா உன்னை பெத்தவங்களா எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அதை நாங்க காலங்காலத்தில் செய்ய வேண்டாமா?
உன் குழந்தைய கையில வாங்கி பார்த்து பழகணும்னு கொஞ்சணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அந்த பேஷன் கனெக்ட் உனக்கு தெரியாது. உங்களுக்காக தான் நான் இருக்கேனே. தள்ளுடி. நான் உன்னை கேட்டா நீ உன் அப்பா கிட்ட மழுப்புற மாதிரி என்கிட்ட பேசாத. இந்த போட்டோல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ண. முடியாதுமா. ஏய், முடியாதா? உன்னை ஒரு நிமிஷமா போன் வருதுல்ல. பாருங்க. சொல்லுங்க டாக்டர். யாழினி, ரொம்ப எமர்ஜென்சி கேஸ். டெலிவரி டைம்ல குழந்தை கழுத்துல தொப்புள் கொடி நல்லா சுத்திக்கிச்சு. நார்மல் டெலிவரியும் ஆகல. கடைசியில சி செக்ஷன் தான் பண்ணணும். ஆனா அதுவும் ரிஸ்கா இருக்கு. சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நீ உடனே கொஞ்சம் கிளம்பி வரியா? என்னது? தொப்புள் கொடி சுத்தி இருக்கா? ஆமா யாழினி. மதர் பேபி 2 பேர் உயிரும் ரொம்ப ரிஸ்க்ல இருக்கு. யாராவது ஒருத்தரை தான் சேவ் பண்ண முடியுமோன்னு தோணுது. உன்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறியா? ஓகே ஓகே, I'll be there in 10 minutes. மா, எனக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. சோ நான் கிளம்புறேன். ஓகே? ஏய், சொல்றது கேளு. யாழினி, என்னங்க இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சு சந்தோஷமா பார்க்கலான்னு பார்த்தா இவ கல்யாணமே வேண்டான்னு ஒத்த கால நிக்கிறா. விடு ஜானகி, அவளுக்கான ஒருத்தன் வந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா. அதான் யாருங்க? அத நாம தான் தேடணும். நம்ம வேலையே பார்த்தானே. பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் சொல்ற மாதிரி கோஆபரேட் பண்ணுங்க. ஈஸியா உங்க குழந்தைய வெளியே எடுத்துடலாம். நான் சொல்ற மாதிரி கோஆபரேட் பண்ணுங்க. ஈஸியா உங்க குழந்தைய வெளியே எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கோங்க. வலிக்குது.